ரைட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸோட கேம்ப் அஃபீஷியலா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு வருகையை பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மிக முக்கியமா ஹெலிகாப்டர் எப்பயா லேண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். தல தோனியோட வருகையும் வந்திருக்கு. பயிற்சி ஆட்டம் எப்போ, பயிற்சி கேம்ப் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க, மிக முக்கியமா யார் யார் இருக்க போறாங்க, சிஎஸ்கேவோட திஸ் இயர் பிளான் என்ன அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லெகசியை கிரியேட் பண்ண போறாங்க. ஸோ ருத்ராஜ் கைக்வாட் வந்த உடனே 2010, 2011, ஸோ அதுக்கப்புறம் 2018, 2021 அண்ட் ஃபைனலி 2023 அப்படிங்கிற மாதிரி எழுதினாரு. 2025 பக்கத்துல எல்லோ கலர் ஹார்ட்டும் போட்டாரு. ஸோ இந்த வருஷம் முழு வீச்சோட தயாராகுவோம் அப்படிங்கறக்கான வீடியோ அறிகுறி தான் அது. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய யங்ஸ்டர் வந்துட்டாங்க. ஸோ கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் வந்துட்டாரு. MS தோனி அவர்கள் வந்துட்டாங்க. பயிற்சி ஆட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அபிஷியலா 1 or 2 டேஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அங்கங்க போய் செட்டில் ஆகணும். ஸோ நிறைய பார்க்கணும், ஆடு ஷூட்டு, ப்ரோமோ ஷூட்டு இப்படிங்கிற மாதிரியான விஷயமெல்லாம் இருக்கு. அதுலலாம் கமிட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. முடிஞ்ச உடனே சிஎஸ்கே உடைய பயிற்சி ஆட்டம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு நடுவுல சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய கேப்டன், முன்னாள் கேப்டனா இருந்த MS தோனி அவர்கள், நம்ம தல தோனி, ஸோ 5 கோப்பைக்கு சொந்தக்காரர், அவ்வளோ சூப்பரா டீமை வழி நடத்திட்டு போனவர் வந்திருக்காரு. இன்னைக்கு தான் லேண்ட் ஆயிருக்காரு. ஹெலிகாப்டர் லேண்டட் அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமே அதுதான் ட்ரெண்டிங் நியூஸா இருந்துட்டு இருக்கு. அட் த சேம் டைம் என்ன பிளானா இருக்கும் அப்படின்னா சேப்பாக்க என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிளானா இருக்கும். ஸோ பயிற்சி ஆட்டம்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ரோலர் யூஸ் பண்ணலாம், ஸோ பிச்சை எந்த மாதிரி கண்டிஷன்ல வைக்கலாம். ஸோ அஸ்வின் அவர்கள் வேற வந்திருக்காரு. அவருக்கு தெரியும் இந்த பிச்சை எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ எவ்வளோ ரோலர் பண்ணணும், ஸோ எதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ முழுக்க ஸ்பின் ட்ராக் அதில் மாற்றம் கிடையாது. இருந்தாலும் யாருக்கு சாதக மாதிரி மாற்றணும், ஸோ எந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளால மாற்ற முடியணுங்கிறது தான் அவங்களுடைய மிக முக்கியமான குறிக்கோளா இருக்கு. ஒவ்வொரு ஹோம் கிரவுண்டுமே இதை தான் பண்ணுவாங்க. சின்னசுவாமி பொறுத்த வரைக்கும் எக்ஸலன்ட் பேட்டிங் ட்ராக். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை சூப்பரா பேட்டிங்க்கு சாதகமா நமக்கு தகுந்த மாதிரி எப்படி மாத்திக்கலாம்னு யோசிப்பாங்க. ஒவ்வொரு ஹோம் கிரவுண்டுக்குமே இருக்கிற அட்வான்டேஜ் பிச்சை ரெடி பண்றது தான். ஸோ சிஎஸ்கேவும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அற்புதமா அந்த பிச்சை ரெடி பண்றதுக்கான வேலைப்பாடுகள் போகும். MS தோனி அவர்களுடைய மாஸ்டர் மைண்டு, ஸோ அது மட்டும் இல்லாம அஸ்வின் அவர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குட் பிச் ரெடி பண்றதுக்கான பிளானை போட போறாங்க அப்படிங்கிறதுல ஒரு துளிக்கூட மாற்றம் கிடையாது. ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சியை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து அபிஷியல் கேம்ப் நம்மளால பார்க்க முடியும். ஸோ 2 டீமா பிரிச்சு விளையாடுறதுக்கு பிளேஸ் இன்னும் வரணும். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஃபுட்பால், அது மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸ் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் யார் யாருக்கு என்ன ரோல், இந்த தடவை எந்த மாதிரி அணுகலாம், ஸ்டீஃபன் ஃபிளமிங் வந்ததுக்கப்புறம் ஸோ என்ன மாதிரியான பிளான் இருக்கும், எந்த பிளேயரை எங்கே இறக்கலாம், ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் பார்க்க போகிறாங்க. முழுக்க ஜாலியாக தான் என்ஜாய் பண்ண போகிறாங்க. மொத்த டீம் கேம்ப் மாதிரி கொஞ்சம் ரஷ்ஷாவெலாம் இருக்க போகாதுங்க. மிக முக்கியமாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃபுட்பால் விளையாடுவாங்க, அட் த சேம் டைம் ஃபிட்னஸில் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ ஆடு சூட்டு, ஃபன்னு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். முழுக்க சிஎஸ்கே கேம்ப் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதுல ஒரு துளிக்கூட மாற்றம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ருத்ராஜ் கைக்வாட் நிறைய நேரம் நெட்ல பயிற்சி பண்றதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷேக் ரஷீத், கமலேஷ் நாகர்கோட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓன் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு என்னென்ன வேலை கொடுக்கப்படுதோ, MS தோனி அவர்கள் என்ன சொல்றாங்களோ, ஸ்டீஃபன் ஃபிளமிங் என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி பண்ண போறாங்க. அதே மாதிரி ஹீரோ ஆஃப் த டே MS அவர்களும் பார்த்தோம் அப்படின்னா தனியா நெட்ல பயிற்சி பண்ணிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சு. ஸோ இப்போ கேம்ப்ல அண்ட் ரசிகர்கள் முன்னாடி கொஞ்ச நாள்ல பயிற்சி பண்ண போறாருங்கிற மாற்றம் கிடையாது. அது போக நிறைய பேர் கீப்பிங் பயிற்சி பண்ண வரானுங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு நாள் கூட அது பண்ணது கிடையாது. அவர் பொறுத்த வரைக்கும் எப்பாவது ரொம்ப ரேரா கிளவுஸ் கூட போடாம ஸ்டெம்புக்கு பின்னாடி நின்று கலெக்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அது அவருடைய நேச்சுரலுங்க. ஸோ நேச்சுரல் கிஃப்ட் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. கீப்பிங்கெல்லாம் ஒரு பயிற்சியே பண்ண மாட்டாரு. ஸோ அது நேச்சுரலாகவே அவருக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ காலங்காலமாக ஆரம்பத்தில் 2007க்கு முன்னாடியே ஒரு பயிற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ கோல் கீப்பராக தான் ஃபர்ஸ்ட் இருந்தார் இல்லையா. ஸோ அதனால அந்த பால் கலெக்டிவ் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது. பேட்டிங் மட்டும் எந்த ஷாட்ல பிரச்சனையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு காலத்தில் லெக் ஸ்பின்னர் பிரச்சனையா இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் யாகர் எப்படி கன்வெர்ட் பண்றது, ஸோ எப்படி எந்த மாதிரியான ஷாட்ஸ் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஓன் வேல தனி வழியில பயிற்சி பண்ணுவாருங்கிறத மாற்றம் கிடையாது. MS தோனி அவர்கள் வந்தாச்சு. சிஎஸ்கே உடைய கேம்ப் அபிஷியலா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோவில் முழுக்க அந்த அப்டேட் தான். ஸோ இதே மாதிரி RCBயோட பிளேயர்ஸும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரஜத் படிதர், இன்னும் வெளியில டோர்னமெண்ட் இல்லாதவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வரப்போறாங்க. ஆனால் அது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா விமன்ஸ் IPLோட ஃபைனல் முடிச்சதுக்கு அப்புறம். என்ன ப்ரோ சொல்றீங்க, ஸோ ஏர்லியாவே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. விமன்ஸ் IPLோட ஹோம் மேட்சஸ் எல்லாம் அங்கே தான் ஆடி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இவங்க அந்த இடத்துல பயிற்சி பண்றது அப்படிங்கிறது ரெஸ்ட்ஃபுல்லான ஒரு பிளேஸாக தான் இருக்கும்ங்கிற மாற்றம் கிடையாது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் வந்து போகக்கூடிய இடம். ஸோ இவங்களும் பயிற்சி பண்ணிட்டு அவங்களும் பண்றது அப்படின்னு நடக்காத காரியம். ஸோ அதனால விமன்ஸ் IPLோட ஃபைனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த டெல்லியோட ஹோம் கிரவுண்ட்ல டெல்லி விளையாடுறாங்களா, ஸோ அப்புறம் UP இருக்காங்களா, ஸோ மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்களா, இந்த கேம்ப்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ KKR விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஹைதராபாத் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க கிரவுண்ட் எல்லாமே ஃப்ரீயா இருக்கு. சேப்பாக் ஃப்ரீயா இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ RCB மும்பை எல்லாமே கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். விமன்ஸ் IPL முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய அப்டேட் வரும். நம்ம உடனுக்குடன் போஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக
தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்படியே சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.